நம்ம சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக ரேஸ் ஆகலை அப்படின்னா, அதாவது சில பழக்கங்கள்லாம் இருக்குது, அந்த பழக்கங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம காலம் கடைசியில் தான் நமக்கு அது தெரியும், அந்த பழக்கத்தை நம்ம பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு குடிக்கிறது, கெட்ட பழக்கங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறையா பழக்கங்கள்லாம் இருக்குது. அந்த பழக்கங்கள்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அட் த எண்டு நம்ம ஒரு மதிக்கத்தக்க வகையில் ஒரு ஆணாக இருக்க முடியாது, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆணாக இருக்க முடியாது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆணாக இருக்க முடியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு 5 மிஸ்டேக்ஸ் சொல்கிறேன், 5 பேட் ஹேபிட். இந்த பேட் ஹேபிட்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து இதை தூக்கி போட்டுருங்க. நான் உங்கள் ரேஷ்மன் மணி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்க போகுது. முதல் விஷயம் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நார்மலாக சில பேர் டெய்லியுமே குளிக்க கூட மாட்டிக்கிறாங்க. இது நார்மலான ஒரு பழக்கமாக தான் இருந்தது, டே டு டே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இருந்தது. அது இப்போ தவிர்க்கப்பட்டுச்சு. காலம் போக போக நம்மளுமே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் குளிக்கிறோம், 2 நாளுக்கு ஒரு தடவை, 3 நாளுக்கு ஒரு தடவை, இல்லை வெளியே போகிற சமயங்களில் குளிக்கிறோம். இது ரொம்ப நாள் முன்னாடியே ஃபாரின்லலாம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டெய்லியெலாம் குளிக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்க பர்சனல் ஹைஜீன் பற்றி அதிகமாக பேசுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் அங்கே உருவாச்சு. ஆனால் அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகிக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒழுங்காக குளிக்காமல் இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜட்டியே ஓட்டையாக இருக்கும். அதுக்கு அவங்களோட பனியனோ அவங்களோட இன்னர் வேர்ஸோ எதுவுமே சரி இருக்காது. அவங்களோட பனியன்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது எல்லாமே பர்சனல் ஹைஜீனை ரொம்ப கெடுக்கும். இதனால் நமக்கு வெளியே சொல்ல முடியாத டிசீஸ்களை உருவாக்கிட்டு இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரியான டிசீஸ் உருவாச்சு அப்படின்னா உங்களால் வெளியவும் சொல்ல முடியாது, இதை நம்பி டாக்டர்கிட்டையும் போக முடியாது. அதனாலேயே உங்களோட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகி நீங்கள் வெளியில் வாழ்கிறத விட உங்களுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ரெண்டாவது, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். இப்போது நான் வீட்டில் இருக்கிறேன், வீட்டிலேருந்து வெளியே வரும்போது நான் தூங்கி எழுந்திச்சிக்கிறேன், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போடுறேன், அப்படியே எல்லாத்தையுமே போட்டு வந்துடுறேன், பெட்டெல்லாம் சரி பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சரி பண்ணிப்பாங்க, என்னோடய ஒய்ஃப் சரி பண்ணிப்பாங்க. இது எல்லாமே சரி பண்ணுவாங்க தான், அவங்க பண்ணுவாங்க தான். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஏன் ப்ரோ நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அதில் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி எப்படி இருக்குதோ அதுதான் உங்கள் மைண்ட். அப்போது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களா, உங்களை சுற்றி மெஸ்ஸாக இருக்குது அப்படின்றப்போ உங்களை சுற்றி க்ளீன் பண்ணி அரேஞ்சாக வைக்கிறீங்க அப்படின்றப்போ உங்கள் மைண்டும் அப்படி தான் இருக்கும், க்ளீன் ஆகி அரேஞ்சாக இருக்கும். அப்போ அரேஞ்சாக இருந்தால் என்ன பண்ணலாம், தெளிவாக நம்மளால் யோசிக்க முடியும். மூணாவது விஷயம், மென்டல் ஹெல்த்னால் என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஃபாரின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மூவ் ஆகிட்டு வரது தான். இங்கே இருக்கிற கல்ச்சர் மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம தள்ளி போட்டுட்டு இப்போ நம்மளோட மென்டல் ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 10 பேரில் அட்லீஸ்ட் 4 பேருக்கு இந்த ஆன்சைட்டி, இந்த மாதிரியான மென்டல் டிஸார்டர், தவறாக சொல்லலை, இது பேர் மென்டல் டிஸார்டர் தான். டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஆன்சைட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏனே தெரியாமல் நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா என்னென்னா பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோர்த்து, நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம், சில பேர் நிறைய பண்ணுற ஒரு விஷயம், ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே நோண்டிட்டு, இல்லை கேம் வச்சுட்டு கேமே விளையாடிட்டு இருக்கிறது. இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. நம்ம லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம், நம்ம மூளையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஃபோன்லேயே ஸ்டாக்னெட் ஆகிறதோ இல்லை கேம்லேயே ஸ்டாக்னெட் ஆகிறதோ நம்ம மன வளர்ச்சியும் கம்மி பண்ணுது, அது நம்மளோட உடல் வளர்ச்சியுமே கம்மி பண்ணுது அப்படின்னு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம், இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதால நம்ம மென்டலாகவே அதிகமாக பாதிக்கப்படுறோம். சில விஷயங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சில விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்க முடியல, எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்றப்போ அந்த எண்டு சொசைட்டியே நாசமாக போக வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் தான், உங்கள் வாழ்க்கையும் தாண்டி சொசைட்டி. 5வது விஷயம், இப்போலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போது ரீசெண்டாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையில் 5 குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக 3 குழந்தை ஆன்டி சோஷியலாக இருக்கும். அதாவது மற்றவங்கிட்ட பேசுகிறதுக்கு கஷ்டப்படும், இல்லை நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன், ஐ எம் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அது தள்ளி போயிடும். கண்டிப்பாக இது வளரும்போது பார்ப்பீங்க, இல்லை நீங்களாக கூட இது இருக்கலாம். இந்த ஆன்டி சோஷியல் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்கள், அதோட தொடர்ச்சி தான் இந்த ஆன்டி சோஷியல் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி சோஷியலாக நம்ம மற்றவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கோர்ஸ் வரும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு வைப்பாங்க, அதை வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க.
ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது வழியாக நம்மளை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி Black கலர் ஹார்ட் கொடுங்க. எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.